23 ஆண்டு கால ஓய்வூதிய பிரச்சினையை தீர்த்து வைத்தது திமுக அரசுதான். ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உறுதி. 23 ஆண்டுகால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். சத்துணவு அமைப்பாளர்கள், அதேபோல அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களெல்லாம் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்றேன், உறுதியா சொல்றேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். சட்டமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளின் பிரச்சினை பற்றி விவாதிக்க அனுமதிக்க மறுத்ததாக குற்றச்சாட்டு. செலவு உயர்ந்திக்கணும், அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை 0 வரை நம்ம கொண்டு வந்தோம். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் தயாரானதும் நாளை விவாதிக்கப்படும். அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். தமிழகத்தில் சிக்கன் குனியா நோய் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொசுக்களை ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விமர்சனம். அரசாங்கம் பொறுப்பேற்றிலிருந்து இந்த கொசு ஒழிப்புல அக்கறை செலுத்துதில்லை. இந்த கொசுனாலதான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்கள்ல சிக்கன் குனியா ஏற்பட்டு கடுமையா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் டெங்கு, சிக்கன் குனியா நோய் பாதிப்பு அதிகரிப்பதன் எதிரொலி. அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தனி வார்டுகளை ஏற்படுத்த தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவு. தூத்துக்குடி முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 சிறுபான்மையின மாணவர்களுக்கு தலா 36 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையும் வழங்கினார். கார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவு செய்யும் வசதி அறிமுகம். ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் 18 புதிய சேவைகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை மந்தைவெளியில் பிரம்மாண்ட போக்குவரத்து வணிக வளாகம் 167 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை மாநகரின் முக்கிய பகுதியாக திகழும் மந்தைவெளியில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் செயல்படுத்த இருக்கும் இத்திட்டம் சென்னையில் போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டை நோக்கிய ஒரு முக்கிய படியாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வளாகத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது.